நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கதையை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏசப்பா கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரே. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு பேசும்படியாக இடைபடும்படியாக செபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. அடையாளி ஆவியாத்ம சரீரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புடுங்க ராஜா. எப்படி கதையை சொல்ல வேண்டிய எவ்வாறு கதை சொல்ல கற்றுக் கொடுங்க போதிங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க ராஜா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படியாவது வழி வாங்காமல் நான் விட மாட்டேன். அந்த 17 பேர் என் பெற்றோரை கொலை செய்தவர்கள், அது யாராக இருந்தாலும் நான் விட்டவே மாட்டேன். அவங்கள எப்படியாவது நான் கொலை பண்ணும். இதோ இந்த கத்தி எங்கள் தாத்தா மலேசியாவில் வாங்கி கொண்டு வந்த கத்தி. இந்த கத்தியை வச்சு நாங்கள் என்ன செய்வேன், அவங்கள எப்படியாவது எங்கள் அப்பாவை கொலை பண்ணுங்களை விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாங்கிற அருமையான தம்பி, நம்ம கடந்த வாரத்தில் நம்ம அந்த கதை அவன் சிறு வயதில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அவனுடைய வாலிப பிராயத்தில் வந்துட்டான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அம்மா அப்பாவை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அவங்கள எப்படியாவது நான் பழி வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்து அதை என்ன செய்வோம் எப்போதும் தன் பேக்கெட்டில் நினச்சிருக்கான், வச்சுக்கொண்டே இருக்கிறான். இப்போ இவன் அவனுடைய ஸ்கூல் லைஃப்பில் ஒரு அருமையாக அமுல்ராஜ்னு சொல்லி ஒரு சார், அவர் இவனை அதிகமாக நேசித்த உடனே எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. அந்த ஒரு சார் மட்டும் அவனை ரொம்ப நேசித்த உடனே அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. படிக்கலைனாலும் தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அவனை யார் என்ன அவன் தப்பு பண்ணாலும் அவனை என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா அரவணைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு அந்த சார் மேலே ரொம்ப அதிகமான பாசம் வந்துடுச்சு. வந்த உடனே அவன்கிட்ட அவனை பற்றி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவனுக்கு கதை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தன்னுடைய அம்மா அப்பா எப்படி இறந்து போனாங்க, யாரால் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டதுனால அவனுக்குள்ள ஒரு பழி வாங்குகிற எண்ணங்கள் அவனுக்கு செய்து காணப்பட்டுச்சு. இந்த சார் இவன் படிப்பு வரல, இவன் 8th இவனை நிறுத்திடுன்னு சொல்லி 8th நிறுத்த பார்க்குறாங்க. அப்போ தான் அவனுக்குள்ளே காணப்பட்டு ஒரு நல்ல டிராயிங் வரைகிறான். அந்த டிராயிங் என்ன இருக்குன்னா, யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணுற மாதிரி தான், கத்தியை வச்சு கொலை பண்ணுற மாதிரி தான் அவன் வரைஞ்சிருப்பான். அப்படி சின்ன வயசுலேயே அவன் 8th படிக்கும்போதே அவ்வளோ அழகாக டிராயிங் வரைவான். அதை பார்த்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவனை எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, டிராயிங் டீச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், தன்னால் முயன்ற அளவுக்கு அவனுக்கு என்ன செய்கிறார், ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதியில் அவங்க என்ன செய்கிறாங்க, மரிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க. மரிக்கிற தருவாயில் இருக்கிற கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவங்க தகப்பனார் வாங்கின ஒரு சொத்து, 3 ஏக்கர் சொத்து அவங்க அப்பா எப்படி இறந்து போனாங்க, அவங்க அப்பா ஒரு 3 ஏக்கர் இடத்த வாங்கி வச்சுருந்தாங்க. உங்களை நான் கண்டுபிடிச்சி எனக்கு கண்டுபிடிக்க முடியலை, அதனால் அந்த லேண்டை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதில் இந்த வருமானம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க. பாட்டிகிட்ட கொடுத்தோன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பிழைப்புக்கு வறுமை நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலில் விளையிற அதுக்கு அவர்கிட்ட அந்த ரூபாயும் வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு என்ன கிடையாது, கஷ்டமான நிலைமை இல்லை. இப்போ ஓரளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல வாழ்க்கை என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாட்டியை அந்த வயலில் விளையிற விளைச்செல்லாம் கொண்டு வீட்டுக்கு போக மீதியை என்ன செய்தாங்க, சேல்ஸ் பண்ணி அப்படிமா குடும்பத்தை என்ன செய்தாங்க, நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலை தான் பாட்டி என்ன செய்தாங்க, ஒரு நாள் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது அந்த பாட்டியை இவனை பக்கத்தில் கூப்பிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒருத்திக்கிட்ட போய் நான் என்ன செய்தேன், உங்களுக்காக சாப்பாடு கேட்டேன், அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா, பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டா, அதனால் நீ என்ன செய்ய அதை விடாத, அவளை நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க.
அந்த எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏற்கனவே 17 பேருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுன மாதிரி இந்த பாட்டு என்ன செய்யிட்டாங்க சொல்லிட்டாங்க. அடுத்தாப்புல இன்னொன்று வந்து நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சான் பார்த்தியா, அவனை விடாத, ஏன் சொத்து பாட்டி சொத்து ஒன்று நிறைய இருந்துச்சு அதெல்லாம் அபகரிச்சிட்டான், அவனையும் நீ சும்மா விடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லிவிட்டு அந்த பாட்டி நினச்சாங்க மறித்து போயிடுறாங்க. இவனுக்கு இப்போ 19 பேர் பழி வாங்கணும். 17 பேர் இருந்தது +2, இப்போ 2 பேர் சேர்ந்து இப்போ 19 பேர் எப்படியாவது நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வாங்கி வச்ச கத்தியை நினச்சிதாங்க பேக்கெட்டில் வச்சு மறைச்சி கொண்டே நினச்சிதாரு, அப்படியே வாழ்ந்து வந்தார். இப்போ வாலிப பிராயம் வந்துட்டு இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீச்சராக மாறிட்டாங்க, ட்ராயிங் டீச்சராக மாறி இந்த வாலிபத்து நாட்களில் அவர் என்ன செய்கிறார், ட்ராயிங் நல்லா வரைகிறாரு. அதனால் சிவகாசியில் போய் அங்கே கேலண்டர்ஸ் அந்த கம்பெனியில் போய் அங்கே போய் நல்ல படம் வரைகிறதாங்க, நல்ல சம்பளம் பெற்று அதில் அவன் நினச்சி தான் படம் வரைகிறான்னு நினச்சி தான் காணப்பட்டான். இப்படி இருக்கும்போது அவன் வந்து இப்படி படம் வரைஞ்சி நல்ல சம்பாத்தியம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதற்கடையில் ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு சின்ன வயசில் வந்தது. அவங்க மாட்டுக்கு புல்ல இருக்க போவான்ல, அப்போ அந்த புல்ல இருக்க போகும்போது கள்ளச்சாராயத்தை என்ன செய்வாங்களாம், நிறைய காய்ச்சி பாட்டிலாக ஒழிச்சு வைப்பாங்களாம். அந்த இடத்துல இருக்க அப்போ அந்த மாடு மேய்க்க போகும்போது அதை பார்த்துருவான். புல்ல இருக்கும்போது பார்த்துட்டு அதை ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து அடிச்சவன் டேஸ்ட் பண்ணி பார்ப்பானா. அப்படி பார்த்து பழகினதுனால அவன் இப்போ இந்த பழக்கத்துக்கு என்ன செய்யிட்டான், அடிமையாயிட்டான். குடி பழக்கத்துக்கு அவன் என்ன செய்யிட்டான், அடிமையாயிட்டான். அந்த அடிமையான அந்த சூழ்நிலை கூட தான் மனசுக்குள்ளே எப்படியாவது கொலை பண்ணணும், என் பெற்றோரை கொன்றவங்களாம் சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அவன் என்னச்சுதான் அலைஞ்சி தெரிகிறான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அப்பாவை கொன்றவர்கள் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்தான் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு அவங்களை எப்படியாவது கொன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு அப்படியே வளம் வந்த சூழ்நிலையில் அவனை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சார் வந்து ஒரு அவனை ஆண்டுக்குள்ளே வழி நடத்துகிறாரு, சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவனை என்ன செய்ய ஆண்டவருக்குள்ள இயேசு பற்றி சொல்லி அவருடைய அன்பை சொல்லி நம்ம மன்னிக்கிற குணம் நமக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் தான் நமக்காக ஜீவன் விட்டவர் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி அவர் என்ன செய்கிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்க்குறாரு. மீட்டிங்லாம் என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். இப்போ அந்த வாலிபத்தின் நாட்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை கூட பண்ண விளங்குற இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கு, நீ அதற்கு என்ன செய்யி நீ வான்னு சொல்லி என்ன செய்கிறாரு அந்த சார் கூப்பிட்றாரு. உடனே அவன் அந்த சாரை ரொம்ப அதிகமாக மதிப்பான். அவனை அன்பு செலுத்துறது அவர் மாத்திரம்தான். அவனை அதனால் அவர் என்ன பண்ணார், சரி நம்ம மீட்டிங் போவோம்னு சொல்லிவிட்டு 3 நாள் மீட்டிங் அவர் என்ன செய்கிறாரு போகிறாரு. அந்த பண்ண விளங்குற இடத்துல 3 நாள் மீட்டிங்கில் அவர் என்ன செய்கிறார் பங்கேற்கிறாரு. பங்கேற்ற பிறகு 2 நாள் பங்கேற்ற பிறகு 3ஆம் நாள் சந்தியா நேரம். அதில் நம்ம இருக்கக்கூடாது, இனிமேல் போர் அடித்து போச்சு, வீட்டுக்கு போகணும். அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இன்னொன்று என்ன வருதுன்னா பழி வாங்கணும், அவர் எப்படியாவது தேடி பிடிச்சி பழி வாங்கணும் அந்த எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குது. அதனால் கத்தியை ஒரு பக்கம் கையில் வேதாகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன வச்சுருக்கிறான், கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கிறான். வச்சுட்டு எப்படியாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதற்கிடையில் அவனுடைய சொந்தக்கார பையன் வந்து இவனை கேலி பண்ணான்ல, நீ பிச்சைக்கார, நீ ஏழை, நீ அனாத பையன், ஒன்றால் என்ன செய்ய நல்லா வாழ முடியாது, நான் பாரு இப்போ நினச்சாலும் நான் என்ன செய்யலாம், நான் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன்னு பேசினவன் அவன் கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா, அது பெரிய குடிகாரனாக மாறிட்டான். குடிகாரனாக மாறி அவன் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலை. இதுக்கெல்லாம் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளனா ஒரு கிறிஸ்டியன் பையன்தான், ஆனால் அவனுக்குள்ள வந்து என்ன இல்லை, அந்த ஆண்டவருடைய அறிவு இல்லாமல் உலகப்புறமாக வாழ்ந்த வாழ்க்கையினால அவன் வாலிபத்து நாட்கள் வரும்போது அநேக குடிப்பழக்கத்துக்கு இதுக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய மனைவியை அவன் என்ன செய்தான் கத்தி எடுத்து அந்த கத்தியால் அவனை என்ன செய்ய கொலை பண்ணிட்டான். மனைவியை கொலை பண்ண மாத்திரமல்ல, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவான். அடுத்தப்படி என்ன செய்தான், ஒரு நாள் என்ன செஞ்சான், ஒரு கிணற்றில் அவன் என்ன செய்தானா தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணி கிணற்றில் என்ன செய்தான் மிதந்து கிடந்தானா. அவனை கேலி பண்ண வாழ்க்கை வந்து என்னதான் மாறிடுச்சு, அம்போ ஒரு அவனை இல்லை அந்த உலகத்திலே இல்லாதபடி எரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவனை நினச்சிட்டாங்க, ஆண்டவர் நினச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களை நம்ம நினச்சிக்கூட கேலி பண்ணக்கூடாது, இல்லாமை குறித்து இல்லைன்னா அவனுடைய குறைகளை குறித்து நம்ம நினச்சக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. அந்த கேலி பண்ணனால அந்த குடும்பமே நினச்சிச்சு நாசமாக போயிடுச்சு.
அதே போல் இப்போ வாலிபத்தின் மீட்டிங்கை 2 நாள் கடந்து போயிட்டான். 3ஆம் நாள் போக மாட்டேன்னு சொன்னவொடனே அவர் என்ன செய்ய பிடிச்சி கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அப்போ தானே அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணிச்சு நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், படம் வரைகிறது. இதுக்கடையில் அவங்க எல்லா படமும் வரைகிறான். சினிமா நடிகர்கள் நடிகைகள் ஆபாசமான படங்கள் வரைகிறது. ஏன்னா காசுக்காக லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த படம் வரைஞ்சதுனால நிறைய சம்பாத்தியம் கிடைச்சதுனால தன்னுடைய இதை வந்து ஃபுல்லாக பாவ வாழ்க்கைக்கு தன்னுடைய கரத்தை என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். இப்போ ஆண்டு சமத்தில் அவனை அர்ப்பணிக்கிறான். அன்றைக்கு பண்ண வேலையில் நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், பாவ வாழ்க்கையில் நினச்ச மாட்டேன், நுழைய மாட்டேன். நான் ஆண்டு சமத்தில் ஆண்டு ஏசப்பா நீர் தான் எனக்கு வழிப்பா, நீரே எனக்கு வழி காட்டுங்க. நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த 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 தொழிலை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கான். நான் செய்கிறது பாவத்தொழில், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கான். தீர்மானம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு நைட்டு அவன் என்ன செய்கிறான், வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த படங்கள்லாம் இருக்குது, அவன் வரைஞ்ச படங்கள்லாம் இருக்குது. இருந்த உடனே அதை பார்க்குறான். பார்த்தோன்னே நினைக்கிறான், இன்றைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இதை படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் இனிமேல் மட்டும் வரைய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துகிட்டு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ராத்திரி 12 மணிக்கு மேலே. அப்போ பார்த்தா அங்கே யார் வராங்கன்னா ஒரு ஏசுபடியான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரர் அங்கே வராது. இவன் 12 மணி வரை முடிச்சிருப்பான். அது அவராக வரல, ஆண்டா அவனை நினச்சிறாரு அனுப்பி வைக்கிறாங்க. 12 மணிக்கு போல் கதவை தட்டுறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறார், கதவை திறக்கிறாரு. யாருன்னு கேட்ட உடனே ஆண்டு வந்து உன்னோட பேச முடியாது, ஆண்டு இந்த இரவு நேரத்தில் முடிச்சிருப்பான்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாராருன்னு தன் படத்தை என்னச்சு தான் மறைச்சி வச்சான், வரைஞ்ச படத்தை மறைச்சி வச்சான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து எந்த இப்படி வந்து பாவத்தை நீ ஆண்டருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ என்னச்சு தான் மறைச்சி வைக்கிறா, ஆனால் பார்க்குறது யார், ஏசப்பா உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீ செய்கிற பாவத்தொழில் நீ இப்போ இதை மட்டும் நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாங்க, உன்னை பார்த்துக்கோ, இப்பொழுதே இந்த நேரமே இந்த நிமிஷமே ஆண்டவர் உன் இதயம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அவர் சொல்லி போயிடுறாரு. போனோன்னே அவன் இறுதியம் நொறுக்கப்பட்டவனாக, ஏசப்பா நான் இனிமேல் நான் தொழிலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்க பெருமானம் உள்ள டிராயிங் அவ்வளோத்தையும் கொண்டுட்டு போய் அவன் என்ன செய்தான், ஆபாச படம்லாம் வரைஞ்சான். அதை எல்லாவற்றையும் என்னச்சுதாரு, தீயை வச்சு என்னச்சுதாரு, அதை அவ்வளோத்தையும் என்னச்சுதை எரித்து அதை என்னச்சிட்டாரு, அது இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த நாளில் தீர்மானம் எடுத்தார். அதுக்கப்புறம் தீர்மானத்தின்படி அவர் என்னச்சது தன் வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னச்சாரு ஒப்பு கொடுத்தாரு. இந்த நாள் வரையும் அவர் ஆண்டவருக்காக என்னச்சாரு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாரு. இப்பொழுது அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிட்டு, ஆனாலும் நண்பர் சீசு ஜெபக்குழு மூலமாக தன்னுடைய ஊழியத்தை அவர் என்னச்சாரு செய்து கொண்டே இருக்கிறாரு. தன் வாழ்நாட்களாம் ஆண்டவருக்கே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவர் என்ன செய்கிறார், யார் எவ்வளோ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட ஆண்டவருக்காக பணி செய்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கூட அவர் ஒரு நல்ல பழி வாங்கணுன்னார்ல, அவங்க பெற்றோரை பழி வாங்கணும்னு நினச்சான்ல, அந்த குடும்பம் தூத்துக்குடியில் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவர் பார்க்குற ஏழ்மை நிலைமை, இவர் இப்போ நல்ல பெரிய பணக்காரராக மாறிட்டார். ஆனால் அவருடைய நிலைமையை பார்க்கும்போது அவ்வளவு ஏழ்மை. ஒன்று அவங்கள பார்த்து ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் இது யார் தெரியுமா, ஒன்று என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறாங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, என் பெற்றோரை கொலை செய்தவங்க நீங்கள், அவங்க பையன் தான் நான் வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். அந்த பயத்தின் சூழ்நிலை கூட அவங்க சொன்ன பயப்படாதீங்க, நான் பழைய நவநீதராக இருந்தால், பழைய ராஜாவாக இருந்தால் இன்றைக்கு நான் கத்தியோடு நான் அலைஞ்சு திரிஞ்சு அவங்கள கொன்றிருப்பேன். ஆனால் இப்போ என் கையில் என்ன இருக்குது, இந்த வேதாகம் என் கையில் இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்ததுனால உங்களை மன்னித்து உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் என்ன பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவங்க நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸுகள் நல்லா வாங்கி கொடுத்து, ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்து, அதில் அமர வச்சு அவங்க அந்த குடும்பத்தை அந்த இடத்துல அமர வச்சு இந்நாள் வரையும் அந்த குடும்பத்தை என்ன செய்கிறாங்களாம், பராமரித்து போஷித்து வர்றாங்களாம். எவ்வளவு அந்த சின்ன பையன் பழிவாங்கும் எண்ணத்தோடு இருந்தவன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு அவன் என்னச்சுதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்து தன்னுடைய குடும்பத்தை அழிச்சவங்களை என்னச்சுதான் பராமரித்து வந்தான்.
இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கேலி பண்ணுறாங்களா? கேலி பண்ண உடனே நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? அவங்க கேலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். யார் நம்மளை கேலி பண்ணினாலும் அந்த கேலி பண்ணவங்கள ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சகிச்சு போகிற குணங்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். அதே போல் இந்த தம்பியும் பழி வாங்கின எண்ணத்தில் இருந்தவர் நவநீதருங்கிறவர் அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு ஆண்டு சமத்தில் முழங்கால் படிட்டு அப்படி மணிக்கணக்கில் உட்கார்ந்து நினச்சிதாராம், அழுதாராம். ஆண்டோடைய தரிசனத்தை பெற்ற பிறகு தான் அந்த இடத்த விட்டு அவர் நினச்சிதாராம், எழும்பினாராம். அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள்லாம் அவரோட எண்ணத்தை விட்டு நினச்சிச்சு அப்படியே மறைந்தே போயிடுச்சான். அதே போல் இந்த நாட்களில் நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டு சமத்தில் ஒப்பு கிடைச்சு ஆண்டர் நமக்காக சிலுவையில் நமக்காக ஆண்டர் மன்னிப்பு கொடுத்தாரே. அதே போல் நாமளும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற மனப்போக்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டு சமத்தில் கேட்போம். ஆண்டு அதே போல் இந்த நாட்கள் யாரெல்லாம் பழி வாங்குன்னு நம்மளை ஒருவேளை லிஸ்ட்டு போட்டிருக்கலாம். ஒருவேளை நம்மளை குறை சொல்லி நம்மிடத்தில் வந்து நம்முடைய சொத்துக்களையோ நம்முடைய பணத்தையோ என்ன செய்திருக்கலாம், பறிச்சு கொண்டிருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களையோ பணங்களையோ நமக்கு விரோதமாக செயல்பட்டு நம்முடைய தொழிலை என்ன செய்திருக்கலாம், அபகரிச்சிருக்கலாம். அவங்க அந்த நவநீதருடைய பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்து இப்போ பயங்கர தொழிலதிபர்கள். தூத்துக்குடியில் கொழும்பில் எல்லாம் வந்து ஜவுளி கடை வச்சுருந்தவங்க. எதனால் கொல்லப்பட்டார்கள்னா இவங்ககிட்ட இருந்த பணத்தை பிடுங்குவதற்காக. இவங்ககிட்ட இருந்து அவங்களோட பார்ட்னராக இருந்தவர் என்ன பண்ணினாருன்னா ஒரு நாள் வீட்டில் விருந்துன்னு சொல்லி வச்சு அந்த விருந்தில் விஷத்தை வச்சு அவங்கள என்ன செய்யிட்டாங்க, கொன்று போட்டாங்க. விஷத்தை சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருமே என்ன செய்தாங்க, இறந்து போனாங்க. இறந்து போனதில் அவங்க அம்மா கழுத்தில் நிறைய 80 பவுன் நகை போட்டிருந்தது அவ்வளோத்தையும் எடுத்துட்டு பணம் ஒரு பக்கம், விருந்துன்னு சொல்லும்போது அவங்க அவ்வளோ நகையும் போட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அவ்வளோ நகையும் பறித்து கொண்டு அவர் என்ன செய்தார், கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்கிற நல்லவே மாதிரி நடித்தாங்க. கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த நகையை என்ன பண்ணாராம், அந்த கோர்ட்டில் இந்த பிள்ளைகளை வளர்க்குற நான் தான் வளர்க்க போகிறேன், நான் தான் கார்டியன், அதனால் இந்த நகை எனக்கு வேணும்னு சொல்லி நகையை வாங்கிட்டு அந்த பிள்ளையை கொண்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, மதுரையில் நடு ரோட்டில் விட்டுட்டு நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க. நகையும் பறி போய் விட்டது, அவங்க சொத்து எல்லாம் 800 ரூபா பணம் எல்லாம் நினச்சி பறி போச்சு. இப்படிப்பட்ட நிலைமை உண்டு பண்ண அவங்கெல்லாம் நிலைமை நினச்சாங்க, நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட இவருடைய ராஜாவுடைய வாழ்க்கையை நினச்சிதான் ஆண்டவர் நினச்சிதான் உயர்த்தினார். என்றைக்கு ஆண்டவர் சொந்த ரச்சரை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வந்து நினச்சா உயர்த்தப்பட்டார், மேன்மைப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய இடங்களில் போய் அவர் என்ன செய்கிறாரு, அவர் இந்த சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக படக்காட்சி மூலமாக படங்களை வரைந்ததன் மூலமாக அநேகருக்கு முன்பாக அவர் நினச்ச சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியாக வாழுகிறோமா, இல்லைன்னா என்ன செய்யற நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன செய்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறோமா? கணவன் மனைவிக்குள்ளே நம்ம சாட்சியாக வாழுகிறோமா? பெற்றோருக்கு முன்பாக நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? நம்ம ஊரில் நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாதபடி பழி வாங்குகிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? பழி வாங்கிறது கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன் இப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி என்ன செய்கிறாங்க, பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் இந்த சாட்சி இழந்தவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுறோம். இந்த நாட்டில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா நான் யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சாட்சியோடு வாழ்வேன். நம்ம பழி வாங்கிட்டா நம்மளை சாட்சியாக வாழ முடியாது. நம்ம அந்த எண்ணம் தான் நம்மளை என்ன செய்ய சாகடிச்சு கொண்டே இருக்கோம். அதனால் நம்ம ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு நம்ம என்ன காரியத்தில் விட்டு கொடுக்கணுமோ. அதனால தான் பயங்கர கொலைகள் வெறிகள் காணப்படுது. கணவனுக்கு விரோதமாக மனைவியை எழும்புகின்றார்கள், அவர் என்னை இப்படி பண்ணிட்டாரே, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, மன்னிப்பு குணம் இல்லாதனால பழி வாங்குகிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், சுற்றி திரிகிறோம். அடிப்பட்ட காரியம் நம்மளத்தில் காணப்படக்கூடாதபடி ஏசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, நான் எல்லாவற்றிலும் நான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொடுங்கப்பா, நான் இனிமேல் கணவன் மனைவிக்குள்ளே நாங்கள் அன்போடு ஐக்கியத்தோடு வாழ்வோம், பிள்ளைகளை நேசிப்போம், பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் சண்டை போட மாட்டோம், ஐக்கியமாக நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் இருப்போம். சாட்சியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு சமத்தில் என்ன செய்வோம், கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின உங்களுடைய கதையின் மூலமாக
ஏசப்பா ஒரு நடமாடு நிருபமாக நவநீதரை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் எவ்வளோ தூரம் ஆண்டவரே ஒரு பழி வாங்கும் ஆண்டவர் நோக்கத்தோடு அடைந்த அந்த மகனே ஆண்டவரே, நீர் ஆண்டவர் அவன் உம்முடைய மகனாக மாற்றினீரே ராஜா. இதே போல் இந்த எண்ணத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆண்டவரே ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்ற முடியாத ஜெபிக்கிறேன் தாப்பனே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எடுத்த தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி உணர்த்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.